அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணகுமார். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் டைமாக குரூப் 4 எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கீங்களா? அப்போ என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாதுங்கிறதான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ நம்ம ஃபுல் டைம் படிக்கிறதுக்கு நமக்கு 24 மணி நேரம் ஒரு நாளைக்கு இருந்தாலும், நம்ம தூங்குகிற நேரம், சாப்பிட்ற நேரம், மற்ற விஷயங்களுக்கு அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் போக நமக்கு அதிகபட்சம் இருக்கிற டைம் பார்த்திங்கன்னா ஒரு 10 மணி நேரம் இருக்கும். சரிங்களா? அல்லது இப்போ ஒரு 11 மணி நேரம் இருக்கலாம். சரிங்களா? இந்த 11 மணி நேரம் நீங்கள் வந்து ஃபுல் டைம் படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக நம்மளால் ஃபுல் டைம் உட்காந்து படிக்க முடியாது. சரிங்களா? அப்போ அந்த 11 மணி நேரத்தை அல்லது 12 மணி நேரத்தை எப்படி நம்ம எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை பற்றின வீடியோ தான் இது. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது, ஒரு டேவை நீங்கள் பிரித்து டைம் டேபிள் போடணும். 24 மணி நேரத்துக்கும் நீங்கள் டைம் டேபிள் போடணும். தூங்குறதுக்கு 8 மணி நேரம், சாப்பிட்றதுக்கு என்ன, நம்மளோட மற்ற ஆக்டிவிட்டீஸ், சப்போஸ் நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா, அந்த ரெஸ்ட் எடுக்கிற டைமு, அப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பிட்ற டைமு, மற்ற எல்லா டைமுமே அந்த 24 ஹவர்ஸ்க்கான ஒரு டைம் டேபிளாக நீங்கள் போட்டுடணும். எந்தெந்த டைம் நீங்கள் படிக்க போகிறீங்க, எந்தெந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டெஸ்ட் எழுத போகிறீங்க, எந்தெந்த டைம் பார்த்திங்கன்னா நீங்கள் ரிவிஷன் பண்ண போகிறீங்க, எல்லாமே நீங்கள் அந்த 24 ஹவர்ஸ் டைம் டேபிளில் போட்டிருக்கணும். அது நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம், ஃபஸ்ட்டு விஷயம். டைம் டேபிள் போடுறது மட்டும் பத்தாது, அதை ஃபாலோ பண்ணணும். அது செகண்ட் விஷயம். சரிங்களா? நம்ம எல்லாமே டைம் டேபிள்லாம் சூப்பராக போடுவோம், ஆனால் ஃபாலோ பண்ண மாட்டோம். ஸோ அதை வந்து செய்யக்கூடாது. அப்போ டைம் டேபிள் போடணும், டைம் டேபிள் போட்டதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? ஸோ அப்போ 12 மணி நேரம் அல்லது 10 மணி நேரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது மற்ற எல்லா ஆக்டிவிட்டீஸ்க்கான டைம் ஒதுக்கிறது போக, படிக்கிறது, ரிவிஷன் பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு மட்டும் பண்ணுறது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை எப்படி பிரிச்சுக்கலான்னா, இப்போ மார்னிங்லேருந்து படிக்கிறீங்கன்னா, மார்னிங் படிக்கிறது நீங்கள் வந்து கொஞ்சம் ஹெவியான சப்ஜெக்ட்ஸாக, நம்ம இது வரைக்கும் படிக்காத சப்ஜெக்ட்ஸு, புதுசாக படிக்கிற சப்ஜெக்ட்ஸ்லாம் மார்னிங் வச்சுக்கிட்டு, ஆஃப்டர்நூன் தூக்க வர டைமில் பார்த்திங்கன்னா மேக்ஸு, சரிங்களா? ஈவினிங் டைம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நமக்கு ஆல்ரெடி படித்தது, ஃபெமிலியரான சப்ஜெக்ட்ஸ், இப்போ தமிழ் கூட வச்சுக்கலாம். தமிழில் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, இல்லை உங்களுக்கு பெருசாக பேர்டனாகவும் இருக்கும் தமிழ் படிக்கிறதுலாம். அதெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணலாம்னா, ஈவினிங் டைம் நீங்கள் டைம் டேபிளில் போட்டுக்கலாம். சரிங்களா? நைட்டு பார்த்திங்கன்னா ஒரு ரிவிஷனுக்காக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ அல்லது யூடியூப்பில் பார்த்திங்கன்னா நிறையா வந்து டெஸ்ட்டு மாதிரிலாம் வைக்கிறாங்க, ரிவிஷன் அந்த மாதிரி பார்க்குறக்கு ஒரு 1/2 hour. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு டைம் டேபிளில் இன்க்ளூட் பண்ணிடணும். சரிங்களா? ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான வேலை. இந்த டைம் டேபிள் 1 வீக்குக்கு போட்டு அந்த 1 வீக்கை வந்து கரெக்டாக அந்த ஷெட்யூல் பிரகாரம் ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? அப்படி ஒவ்வொரு வீக்குக்கும் நீங்கள் பண்ணணும். ஓகே. அடுத்தது ரெண்டாவது விஷயம், நம்ம என்ன பண்ணுவோம்னா, டைம் டேபிள் போட்டோம், அதெல்லாம் ஃபாலோ பண்ணிருப்போம். ஆனால் திடீர்னு என்ன பண்ணுவோன்னா, நமக்கு யாராவது ஏதோ சொல்லுவோம், அப்போ அப்படியே அந்த டைம் டேபிளை மறந்துட்டு வேறு ஏதாவது வேலையை செய்ய போயிடும். டைம் டேபிள் போட்டுட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா, எதுக்காகவும் அந்த விஷயத்தை வந்து நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, நிறுத்திடக்கூடாது. கண்டினியூஸாக அதை வந்து எக்ஸாம் முடிகிற அந்த டேட் வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும். ஓகேவா? ஓகே. அடுத்தது, ஃபுல் டைம் படிக்கிறவங்களுக்கு என்னென்ன இருக்குன்னா, ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்கும். நம்ம ஃபுல் டைம் படிக்கிறோம், வேலைக்கு போயிட்டு படிக்கிறவங்களாம் இருக்கா, நம்ம வந்து பாஸ் பண்ண மாட்டோமா அப்படின்னு அந்த ஒரு என்னைக்கும் நம்ம ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்கும். சரிங்களா? ஸோ என்னென்னா, என் கூட படித்தவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா, ஒரு சிலர் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல் டைம் படித்தாங்க. பட் நான் வந்து ஒர்க் போயிட்டே படித்தேன். ஆனால் நான் வந்து கிளியர் பண்ணேன், என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிளியர் பண்ண முடியலை. ஸோ அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, என் மேலே நான் வச்ச கான்ஃபிடென்ட் ஒன்று, அவங்களோட ஓவர் கான்ஃபிடென்ட். சரிங்களா? கான்ஃபிடென்ட் வேறு, ஓவர் கான்ஃபிடென்ட் வேறு. சரிங்களா? இந்த ஓவர் கான்ஃபிடென்ட் என்றைக்கும் யாருக்கும் இருக்கக்கூடாது. நம்ம வந்து செய்ய வேண்டிய ப்ராசஸை கரெக்டாக செஞ்சிடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம கான்ஃபிடென்ட்டை கொண்டு வரணும். சரிங்களா? ப்ராசஸே செய்யாமல் நான் முடியும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, கண்டிப்பாக அது வந்து என்ன பண்ணும், உங்களை வந்து ஃபெயிலியரில் தான் கொண்டு போய் விடும். அதனால் அந்த ப்ராசஸ் வந்து கரெக்டாக பண்ணிவிடுங்க. சரிங்களா? ப்ராசஸ்னால் என்ன? படிக்கிறது, டெஸ்ட் எழுதுறது, அந்த டெஸ்ட்லேருந்து உங்களோட மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணிக்கிறது, இதுதான் ப்ராசஸ். அதுக்கப்புறம் நம்ம செய்ய வேண்டிய அந்த டைம் டேபிள் பிரகாரம் நம்மளை வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கணும். சரிங்களா? ஓகே. 2 விஷயம் இந்த வந்து செஞ்சிடணும். சரிங்களா? அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் ஓரியன்டாக என்னென்ன பண்ணணும்னு சொல்லிடுறேன். ஸோ சப்ஜெக்டில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா, நான் சொன்னது தான், தமிழ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. அடுத்த 20 நாட்களுக்குள்ளே உங்களோட சிலபஸை முடிச்சிருங்க. ஸோ ஃபுல் டைம் படிக்கிறீங்கன்னா ஒரு 20 நாள் தான் டைம் எடுத்துக்கணும். படிக்காத விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் படித்து முடிச்சிடணும். படித்து முடித்ததுக்கப்புறம் அடுத்த இருக்கிற நாட்கள், ஒரு 100 நாட்கள் இருக்குன்னா 100 நாட்களும் நீங்கள் ரிவிஷன் மட்டும்தான் பார்க்கணுமே தவிர வேறு எதையும் நீங்கள் பண்ணவே கூடாது. ரிவிஷன் அப்படிங்கிறது வெறும் டெஸ்ட், படித்தது திரும்ப படிக்கிறது, இது மட்டும்தானே தவிர வேறு எந்த இதுவும் கிடையாது. புதுசாக படிக்கிற விஷயங்கள் நீங்கள் செய்யவே கூடாது. அந்த 20 நாள் தான் அந்த புதுசாக படிக்கிற விஷயங்கள். அதுக்கப்புறம் எல்லாமே என்ன பண்ணணும், நீங்கள் ரிவிஷன் இந்த விஷயங்கள் செஞ்சிங்கனாவே கண்டிப்பாக நீங்கள் ஒரு அரசு அலுவலராக கண்டிப்பாக முடியும் இந்த குரூப் 4ல்.
ஓவர் கான்ஃபிடென்ட் என்றைக்கும் வச்சுக்காதீங்க. ஃபுல் டைம் படிக்கிறவங்களுக்கு இருக்கிற ஒரே விஷயம் அந்த ஓவர் கான்ஃபிடென்ட் தான் உங்களை வந்து ஃபெயிலியரில் கொண்டு போய் விட்டுரும். ஏன்னா நம்ம வந்து நிறையா படிச்சிட்டோம், நமக்கு எல்லா விஷயங்களும் தெரியுங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து எல்லாத்துக்கும் இருந்துடும் ஃபுல் டைம் படிக்கிறவங்களுக்கு. ஏன்னா நமக்கு டைம் நிறையா இருக்குது, நிறைய விஷயங்களை பார்ப்போம், தேவையில்லாத விஷயங்களாக படிச்சுட்ருப்போம். எக்ஸாமுக்கே இதெல்லாம் தேவை இருக்காது, ஆனால் தேவையில்லாத விஷயங்களாக படிச்சுட்ருப்போம். அதே வேலைக்கு போயிட்டே படிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு டைம் கம்மியாக இருக்கும், தேவையில்லாத விஷயங்களை ஒமிட் பண்ணிட்டு தேவையான விஷயங்களை மட்டும் படிப்பாங்க. அப்போ அதை வந்து எக்ஸாமில் வரும், அவங்க எழுதி கிளியர் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் அந்த ஃபுல் டைம் படிக்கிறவங்க பண்ணுற மிகப்பெரிய தப்பு. நான் ஃப்ரெண்டு சொன்னான், இன்ஸ்டியூட்டில் சொன்னாங்க, அதை படிக்க சொன்னாங்க, இந்த புக்கு படிக்க சொன்னாங்க அப்படின்ட்டு படிக்கிறது தயவு செஞ்சு பண்ணாதீங்க. சரிங்களா? ஸோ அதே தான் நான் வந்து என்னென்ன படிக்கணும், எதை படிக்கணுங்கிறத பற்றி ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணி நான் போடுறேன். சிலபஸ் பேசிஸில் அதை மட்டும் படிங்க, கண்டிப்பாக உங்களால் வந்து மார்க் வந்து நல்ல ஸ்கோரை வந்து கொடுக்க முடியும். சரிங்களா? ஸோ இன்னொன்று என்னென்னா, ஃபுல் டைம் படிக்கிறவங்க பார்த்திங்கன்னா நிறைய பேர் இன்ஸ்டியூட் போகிறவங்களா இருக்கும். இன்ஸ்டியூட் போகிறவங்க என்ன பண்ணுங்கன்னா, இன்ஸ்டியூட்டை வந்து நம்புங்க, இல்லைன்னு சொல்லலை. பட் இன்ஸ்டியூட்டில் வந்து டெஸ்ட்டு வைக்கிறாங்கன்னா அதை மட்டும் என்றைக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் படிக்கிறீங்களோ படிக்கலையோ அந்த டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணிடுங்க. சரிங்களா? நீங்கள் சார் நான் இன்றைக்கி கொடுத்த சிலபஸை, இந்த வீக் கொடுத்த சிலபஸை நான் படிக்கல சார், நான் போய் டெஸ்ட் எழுதினாலும் மார்க் எனக்கு கம்மியாக தான் வரும் அப்படின்னாலும் பரவாயில்ல, 0 எடுங்க, தப்பே இல்லை. ஆனால் நீங்கள் போய் டெஸ்ட்டை மட்டும் அட்டன் பண்ணாமல் இருந்துடாதீங்க. ஏன்னா அந்த 0 எடுக்கிறதுக்கும் ஒரு திறமை இருக்குது. ஏன்னா இதுக்கு நெகட்டிவ் மார்க்கிங்கே கிடையாது. நம்ம 0 எடுக்கிறோன்னா அதுக்கும் ஒரு திறமை வேணும். அதனால் அந்த 0 எடுக்கிற திறமையே பெரிய விஷயந்தான். அதனால் அதையெல்லாம் நீங்கள் இது பண்ணிக்க வேண்டாம். ஏன் சொல்கிறேன்னா, அந்த கொஷின் பேப்பர் நீங்கள் படிக்க இதெல்லாம் இங்கே நம்ம இதெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயம் ஒன்று தெரியும். இன்னொன்று எதனால் நீங்கள் அந்த கொஷினை தப்பு பண்ணீங்க அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் கற்றுக்க முடியும். அப்போ அடுத்த டைம் உங்களுக்கு என்ன ஆகாதுன்னா, அந்த கொஷின் வந்து மறக்காது, தப்பாகாது. எப்பவுமே டெஸ்ட் எழுதும்போது நீங்கள் ஒரு விஷயம் தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா அது என்றைக்குமே எக்ஸாம் ஹால்குள்ளேயும் சரி, வேறு எங்கே கேட்டாலும் சரி, உங்களுக்கு அந்த விஷயம் மறக்காது. அதுக்காக தான் டெஸ்ட்டு படிக்கலினாலும் பரவாயில்ல, போய் எழுதுங்கன்னு சொல்கிறது. சரிங்களா? அதில் 0 மார்க் வந்தாலும் பரவாயில்ல. சரிங்களா? அதனால் இன்ஸ்டியூட் போகிறவங்க அது தயவு செஞ்சு செஞ்சீங்க. மற்றபடி இன்ஸ்டியூட்டில் நீங்கள் கொடுக்குற மெட்டீரியல் ஃபாலோ பண்ணுறீங்களா, ஃபாலோ பண்ணலாம், அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். அதில் நான் எதுவும் சொல்ல விரும்பல. பட் ஆனால் ஸ்கூல் புக் தான் பேஸ். அதை தவிர வேறு எந்த இன்ஸ்டியூட்டும் சரி, ஏன் இன்க்ளூடிங் ஸ்கை ஐஏஎஸ் அகாடமியும் சரி, ஸ்கூல் புக்கை தாண்டி விஷயங்களை சொல்லிட முடியாது. அது சொல்கிறதும் வேஸ்ட்டு தான். அது குரூப் 4க்கு நான் சொல்கிறேன். குரூப் 2க்கு கண்டிப்பாக தேவை தான், குரூப் 1க்கு தேவை தான். நீங்கள் ஸ்கூல் புக்கை தாண்டி வெளில படிக்கணும். பட் குரூப் 4 ஸ்டாண்டர்டுக்கு ஸ்கூல் புக் இஸ் மோர் தென் இனஃப். சரிங்களா? ஸ்கூல் புக் தான் அவங்களே சொல்கிறாங்க. ஸ்கூல் புக்கை தாண்டி நம்ம அவ்வளோ அதிகமாக படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது தான். சரிங்களா? அதனால் இன்ஸ்டியூட்டில் கொடுக்குற மெட்டீரியல்ஸ் ரொம்ப நம்ப வேணாம். முடிஞ்ச வரைக்கும் ஸ்கூல் புக்கை ரெஃபர் பண்ணி ஸ்கூல் புக்கில் இருக்க விஷயங்களை படிங்க. சரிங்களா? ஏன்னா இன்ஸ்டியூட்டில் கொடுக்குற மெட்டீரியலும் பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்ஸில் தான் எடுத்திருப்பாங்க. சரிங்களா? அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஸ்கூல் புக்கை ரெஃபர் பண்ணிக்கோங்க. டவுட்ஸ் இருக்கிறது மட்டும் நீங்கள் உங்களோட இன்ஸ்டியூட்டில் ஸ்டாஃப்ஸ் கிட்ட கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. டெஸ்ட்டு ரெகுலராக கண்டிப்பாக டெஸ்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப கம்பல்சரியாக எழுதுங்க. சரிங்களா? இந்த விஷயங்கள்லாம் தயவு செஞ்சு ஃபுல் டைம் படிக்கிறவங்க செய்யுங்க. என்னென்னு சொல்கிறேன்னு ரீகேப் பண்ணிடலாம் ஒரு டைமு. ஃபஸ்ட்டு செல்ஃப் டைம் டேபிள் போடுங்க, அந்த டைம் டேபிளை ஃபாலோ பண்ணுங்கள். செகண்டு, சரிங்களா, ஓவர் கான்ஃபிடென்ட் என்றைக்கும் வச்சுக்காதீங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் சிலபஸை 20 நாளில் முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் இருக்கிற 100 நாட்கள் உங்களோட ரிவிஷனுக்காக மட்டும் எடுத்துக்கோங்க. வேறு எந்த சப்ஜெக்ட்டும் புதுசாக படிக்க வேண்டாம். சரிங்களா? டெஸ்ட்டு கம்பல்சரி எழுதுங்க. சரிங்களா? இந்த விஷயங்கள் நீங்கள் செஞ்சீங்கன்னாவே நீங்களும் ஒரு அரசு அலுவலராக நல்ல உயர் பதவிகளுக்கே போக முடியும். ஏன்னா ஒர்க் போயிட்டு படிக்கிறவங்களே உயர் பதவிக்கு போகும்போது ஃபுல் டைம் படிக்கிற நீங்கள் கண்டிப்பாக ஏன் அவங்களுக்கு ஈக்குவலாக காம்படிஷன் போட முடியாது, இல்லை அவங்களோட ஏன் ஜாஸ்தியாக எடுக்க முடியாது? உங்களாலேயும் முடியும். நம்பிக்கையோடு படிங்க. நம்மளோட சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய இம்பார்ட்டன்ஸான குரூப் 4க்கு ஆன கண்டென்ட்டை வந்து கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? ஸோ அதை டைம் இருக்கும்போது உங்களோட ஃப்ரீ டைமில் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? தேங்க்யூ ஆல். நம்மளோட யூடியூப்பில் டெலகிராம் அண்டு வாட்ஸ்அப் குரூப்ஸ் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் அப்டேட்ஸ், இம்பார்ட்டண்டான அப்டேட்ஸும் நாங்கள் வந்து சொல்லிட்டு தான் இருக்கோம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்யூ ஆல். அனைவரும் வரும் குரூப் 4 எக்ஸாமில் நீங்களும் ஒரு அரசு அலுவலராக ஸ்கை ஐஏஎஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி.